Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட யானைக்கு வனத்துறையினர் 3வது நாளாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்க செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், யானையினுடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? பூங்குழலி கோவை மருதமலை அடிவாரத்தில் ஒதுங்கிய அந்த பெண் யானை குட்டியுடன் ஒதுங்கியிருந்த நிலையில் சத்தமிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அதனை நேரடியாக வனத்துறையினர் பார்த்தபோது அதற்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் உள்ளிட்டவற்றின் காரணமாக அது தொடர்ந்து நிற்க முடியாமல் தவித்து வந்தது. 3வது நாளாக அதனை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். குளுக்கோஸ் போன்ற உணவுகளை நேற்று சத்து மாத்திரை, வெள்ளம் உள்ளிட்டவற்றை நேற்று கொடுத்து 2 நாட்களாக கொடுத்து வந்த நிலையில் தற்போது நல்ல முறையில் உடல்நிலை தேறியிருப்பதாகவும் இன்றும் கிரேன் உதவியுடனே நிற்பதாக வனத்துறையினர் தரப்பில் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி தற்போது அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். நேற்று ஓரளவு மெதுவாக உணவை எடுத்துக் கொண்டிருந்த யானை இன்று சற்று நல்ல உடல்நிலம் தேறி வேகமாகவே உணவை எடுத்துக் கொள்கிறது என்கின்ற தகவலை வனத்துறையினர் கொடுத்திருக்கிறார்கள். இன்று பார்த்தோம்னா 100 கிலோ அளவிற்கு உணவை தானாகவே எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு யானை தேறி இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை வனத்துறையினர் கொடுத்திருக்கிறார்கள். நாள் ஒன்றிற்கு 200 முதல் 300 கிலோ வரை யானை உணவு உண்ணும் நிலையில் உணவு உண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த யானை தற்போது 100 கிலோ அளவிற்கு உணவை எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு தேறி இருக்கிறது. 80% புல் போன்ற பச்சை இலைகளை உண்ணும் யானையானது 20% கிளை போன்றவற்றை உண்ணும். அதற்கேற்ற அவர் போன்ற தென்னங்கீற்று, பசும்புல் உள்ளிட்டவற்றையும் தொடர்ந்து கிளைகள் உள்ளிட்டவற்றையும் கொடுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் யானைக்கு மிகவும் பிடித்தமான தர்பூசணி, பலாப்பழம் உள்ளிட்டவற்றையும் தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர். இவ்வாறான சூழலில் யானை டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பதற்காகவும் தொடர்ச்சியாக வனத்துறையினர் கண்காணித்து அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து தண்ணீரை கொடுப்பது, தண்ணீரை அதற்கு பீச்சி அடிப்பது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று வன கால்நடை அலுவலர்கள் ஆராய்ந்த போது அதற்கு உள்ளுறுப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருக்குமா என்பதை ஆராய்ந்து அதற்கும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக லேபுக்கெல்லாம் அனுப்பி நேற்று தெரிவித்திருந்தனர். இவ்வாறான சூழலில் தொடர்ச்சியாக வனத்துறையினர் இரவு பகலாக இங்கேயே முகாமிட்டு யானைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர். குட்டி யானையும் தற்போது இதே பகுதியில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். பெண் யானை சற்று அதற்கேற்றவாறு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காகவும் அது சில நிமிடம் அந்த ஓய்வுடன் இருப்பதற்காகவும் குட்டி யானை தற்போது கட்டி இருக்கும் இடத்திலே பின்பகுதியில் பத்திரமாக இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். நல்ல நிலையில் உடல்நிலை தேறி இருக்கக்கூடிய சூழலில் விரைந்து யானை அதுவாகவே நடந்து வனத்திற்குள் அசைந்து நடைபோட்டு செல்லும் அளவிற்கு தேரும் வரை தொடர்ச்சியாக தங்கள் கண்காணிப்பிலேயே வைத்திருப்பதாக கூறியிருக்கின்றனர். பெருமளவு கூட்டம் வந்து இந்த யானையை அழைத்து செல்லாத சூழலில், அதாவது ஒரு சில யானைகள் கூட்டமாகவே வசிக்கும், ஒரு சில யானைகள் கூட்டத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளியே வசிக்கக்கூடிய ஒரு வகையிலான இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சார்ந்த ஒரு யானையாக இருக்கக்கூடிய சூழலில் இது தானாகவே நடந்து குட்டியை அழைத்துக் கொண்டு அடர் வனப்பகுதிக்குள் செல்லும் வரை தாங்கள் இங்கிருந்து கண்காணித்துக் கொண்டே இருப்போம் என்கின்ற ஒரு தகவலை கூறியிருக்கின்றனர். ஒருபுறம் யானை குட்டி யானையுடன் இங்கு இருப்பதை அறிந்த உள்ளூர் மக்களும் ஆங்காங்கே குவிந்து வருவதால் அவர்களையும் இந்த வனப்பகுதிக்குள் வராத வகையில் பாதுகாத்து நடவடிக்கை எடுத்துக் கொள்வதற்காக உள்ளூர் காவல்துறையினரும் வனத்துறையினரும் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தற்போதைய சூழலில் யானை இன்றும் கிரேன் உதவியுடனே நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உடல்நிலை ஒரு பக்கம் நன்றாக தேறிக் கொண்டிருக்கிறது. எனவே இன்று அதுவாக தானாக இந்த 100 கிலோ வரை உணவை எடுத்துக் கொண்டிருக்கும் சூழலில் நன்கு உடல்நலம் தேறிய பிறகு வனத்திற்குள் அதுவாக நடைபோட்டு செல்லும் வரை தாங்களே நேரடியாக கண்காணித்து பார்த்துக் கொண்டிருப்போம் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.